என்ன இப்படி அநியாயம் செய்யறாங்களே, இப்படி என்ன அட்டூழியம் செய்யறாங்களே. அட்டூழியம் செய்கிறவங்களும் அநியாயம் செய்கிறவங்களும் நம்ம கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அநியாயம் செய்கிறவங்க, அட்டூழியம் செய்கிறவங்க, அவங்க ஹிஸ்டரிய பாத்துக்கிறீங்களா? அவங்களுடைய வரலாறை பார்த்திருக்கிறீங்களா? அவங்களுடைய குடும்பங்களை பார்த்திருக்கிறீங்களா? நான் நடுங்கி போயிருக்கிறேன் சிலருடைய குடும்பங்களை பார்த்துட்டு. பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க, அரசியல் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள டிவோர்ஸ் நடக்கும். அரசியல் பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வியாதியில படுத்துட்டு இருப்பாங்க. பயங்கரமா இழுத்து போட்டு அடிப்பாங்க, போதகர்களை அடிப்பாங்க, ஊழியக்காரர்களை அடிப்பாங்க. பார்த்தா கை காலு விழுந்துட்டு நடக்க முடியாம நடந்துட்டு இருப்பாங்க. பேத்தட்டிக், பயங்கர வேதனையா இருக்கும். தயவு செய்து சொல்றேன், ஒரு வாழ்க்கைங்க, ஒரு வாழ்க்கை. அந்த சிலரா மட்டும் நம்ம மாறிடக்கூடாது, அந்த சிலரா மட்டும் இருந்துடக்கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தா எல்லாரும் விசுவாசிக்கிட்டோமே ஆண்டவரை, எல்லாரும் விசுவாசிக்கிட்டோமே ஆண்டவரை, என்னென்ன பண்ணிக்கிட்டோமே. என்னுடைய ஊழிய பாதையில நான் கத்துக்கொண்ட ஒரு பெரிய ஒரு காரியம் என்னன்னாக்கா, பொறுமையா போ. உன்னை துக்கப்படுத்துறாங்களா, பொறுமையா போ. உன்னை நேசிக்கலையா, பொறுமையா போ. உன்னை அடிக்கிறாங்களா, பொறுமையா போ. நான் 17 வயசுல மிஷினரியா வட இந்தியாவுக்கு நான் போயிட்டேன். வட இந்தியால மிஷினரியா ஹிந்தி எல்லாம் கத்துக்கிட்டு அங்க நான் மிஷினரியா இருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் எனக்கு. டிஎல்சி லூதரன் சர்ச்சில் தான் நான் என்னை ஒப்பு கொடுத்தேன். அங்க எமில் ஜெபசிங் அண்ணன் அங்க வந்திருந்தப்போ அந்த கூட்டத்துல நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் மிஸ்டேரியா கடந்து சென்றப்போ அங்க போய் ஹிந்தி எல்லாம் படிச்சுட்டு, ஹிந்தி மீடியம் பைபிள் காலேஜ்ல சேர்ந்து படிச்சுட்டு ஆண்டவருக்காக உழைக்க ஆரம்பிச்சோம். கல்லடிலாம் வாங்கியிருக்கிறோம் நாங்க. நான் ஒரு இடத்துல ஷிம்லால இந்த மலைக்குள்ள ஏறினீங்கன்னா ஒரு 5 வீடு இருக்கும். இறங்கி இந்த மலைக்கு என்னோட மலையில ஏறணும், அங்க ஒரு 5 வீடு இருக்கும். பையில பாத்தீங்கன்னா 30 பைபிளை சுமந்துகிட்டு போவோம். சுமந்துகிட்டு போகும்போது ஒவ்வொரு வீட்டுல ஈசுவசிக்க பாருமே அப்படி இயேசுவை பத்தி இருக்குது இந்த பைபிள், இதை வாசிங்க, டோரை தட்டி டிராக்ஸ் கொடுத்துட்டு வருவோம். ஒரு நாள் ஒரு வீட்டுல நான் டிராக்ஸ் கொடுத்துட்டு டோரை தட்டி இது இயேசுவாமியை பத்தி இருக்குது படிங்கன்னு சொல்லிட்டு இந்த காமிக்ஸ் புக்கு பைபிள் எல்லாம் கொடுத்துட்டு வரேன். ஓடி டமால் கதவை தடிச்சாங்க. ஓடி அடுத்த நிமிஷமே பால்கனியில ஒரு சூட குழம்பு எடுத்து என் முதுகுல ஊத்துனாங்க. அடுத்த நிமிஷம் பாக்குறேன் அப்படியே உள்ள நுழைஞ்சிட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? அந்த இடத்துல நான் அழுவல, ஒன்ன பண்ணல, ஒன்னே ஒண்ணு நினைச்சேன், ஏசப்பா எனக்காக கெத்செமனே தோட்டத்துல போய் அழுதிங்க, அந்த பெரிய அந்த இடத்துல போயிட்டு சிலுவையை சுமந்துக்கிட்டு போனீங்க, ரோடு ஃபுல்லா அந்த தெருவெல்லாம் ரோட சுமந்துட்டு போனீங்க, அந்த தெருவுல அவ்வளவு பெரிய சிலுவை நீங்க சுமந்துட்டு போனீங்க. இந்த 30 பைபிளை சுமந்துட்டு போறதுக்காக இந்த குழம்பு ஊத்தினாலும் சரி, நெருப்ப போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி,